இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த லாஜிக் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றோம், செட்டா செலக்ட் பண்ண போறோம். இப்போ வெள்ளூர், சேலம், சென்னை, டெல்லி, மும்பை. சரியா? ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங். சரியா? எத்தனை ரோ எனக்கு தெரியணும். வெள்ளூர்லேருந்து சென்னை வரைக்குமா, இல்லை சேலம்லேருந்து டெல்லி வரைக்குமா, இல்லை பாப்புலேஷன் ஸ்கூல் மட்டும் போதுமா, இல்லை எல்லாமே அதாவது ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங். அதாவது ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 46 லாஸ்ட்ல இருக்கு பாருங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ குரூப்பாக சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம குரூப்பாக சேர்க்கணும்னா டேரெக்டாக நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு வேரியபிள் நேம் யூஸ் பண்ணி அந்த ஆட்ரிபியூட்டை வந்து ஃபெச் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இன்னொரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம். அந்த ஆட்ரிபியூட் நேம் தான் எல்ஓசி. எல்ஓசினா லொக்கேஷன். ஸ்டார்டிங் லொக்கேஷன், எண்டிங் லொக்கேஷன் கொடுக்கணும். இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது எல்ஓசின்ற ஆட்ரிபியூட். சரி, ஆட்ரிபியூட் இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணுவோம், ரவுண்ட் ப்ராக்கெட் போடுவோம். சரியா? இப்போ நம்ம ஆட்ரிபியூட்ன்றதுனால நம்ம அது பக்கத்தில் என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் போடணும், இண்டெக்ஸ் வேல்யூ தான் கொடுக்கணும். ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டாவே உனக்கே தெரியும், அங்கே நம்ம என்ன பண்ணணும், இண்டெக்ஸ் வேல்யூ மட்டும் தான் தருவோம். சரி, இப்போ நான் என்ன பண்றேன், நம்ம வந்து ஒரு வேலை முடிச்சிட்டோம். என்ன வேலை முடிச்சிட்டோம்? ஜென்ரலா ஒரு டேபிள் இருக்கிற ஒரு பர்டிகுலர் காலமை எப்படி எடுக்குதுன்னு பார்த்தோம், இல்ல மல்டிபிள் காலம் எப்படி எடுக்குதுன்னு பார்த்தோம். கரெக்டா? ஏதாவது டவுட் இருக்காடா இதுக்கு முன்னாடி பார்த்ததுல? சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங். அப்ப நான் என்ன பண்றேன், df டாட் நான் இப்ப டைரக்டா என்ன பண்ண போறது இல்ல, காலம் நேமோ ரோ நேமோ கொடுக்க போறது இல்ல. எல்ஓசி அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்றேன். உனக்கே தெரியும் ஆட்ரிபியூட்டுடைய சின்டாக்ஸ் நான் ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஆட்ரிபியூட் நேம். நம்ம ஏற்கனவே வந்து என்ன பார்த்தோம், டேட்டா ஃப்ரேம்லயும் பார்த்துருக்கோம், சீரீஸ்லயும் பார்த்துருக்கோம். சரியா? ஒரு ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஆட்ரிபியூட் நேம் கொடுப்போம். இங்க நம்ம ஆட்ரிபியூட் நேம் கொடுத்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஆட்ரிபியூட்ல நம்ம வந்து இன்புட் தர போறோம், எங்கிருந்து எங்க வரைக்கும். அப்ப நான் கொடுக்க போறது எல்லாமே இண்டெக்ஸ் நம்பர். ஸோ இண்டெக்ஸ் நம்பர் நம்ம எதுக்குள்ள கொடுக்கணும், ஸ்கொயர் ப்ராக்கெட் குள்ள தரணும். இப்போ புரியுதுங்களா? இப்போ நம்ம ஏதோ லொகேஷன் போக போறோம். அந்த லொகேஷன் போனா இப்போ நான் வந்து வசந்தமாறன் வீட்டுக்கு வரணும்னா கண்டிப்பா எனக்கு வசந்தமாறன் அட்ரஸ் தெரியணும். கரெக்டா? அட்ரஸ் வந்து என்ன கொடுக்குறான்னா அவன் இண்டெக்ஸா தரான், வீட்டு நம்பர் மட்டும் தரான். அப்போ அந்த இண்டெக்ஸ் மட்டும் தான் நான் என்ன பண்ணி ஆகணும், அது ஸ்கொயர் ப்ராக்கெட் குள்ள போட்டு ஆகணும். வேற எந்த ப்ராக்கெட் போட்டாலும் வேலை செய்யாது. இது வரைக்கும் புரியுதா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஆப்ஜெக்ட் நேம் டாட் எல்ஓசி. எல்ஓசின்றதுனாது ஒரு ஆட்ரிபியூட், லொகேஷன், அது ஃபுல் ஃபார்ம். ஸோ இப்போ இந்த லொகேஷனுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, வெறும் இண்டெக்ஸ் மட்டும் தான் தரணும். ஓகேவா? அந்த இண்டெக்ஸ் வந்து இண்டெக்ஸ் நம்ம பேர் மாத்திருந்தோம்னா அது பேர் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ நான் இப்போ எல்லாத்துக்கும் என்ன பண்ணி வச்சிருக்கேன், இண்டெக்ஸ்க்கு எல்லாமே பேர் மாற்றி வச்சிருக்கேன். வெள்ளூர், சேலம், சென்னை, டெல்லி, மும்பை, அதுக்கப்புறம் பாப்புலேஷன், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லிட்டு காலமும் மாற்றி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இந்த எல்ஓசிக்குள்ள அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள நான் இன்புட் தர போறேன். சரிங்களா? நான் சார் ஃபர்ஸ்ட் கமா வச்சு பிரிச்சுக்கிறேன். என்ன பண்றேன், கமா வச்சு பிரிச்சுக்கிறேன். அப்போ இந்த சைடு கமாக்கு இந்த சைடு இருக்கிறது வந்து ரோன்னு வச்சுக்கோ, கமாக்கு இந்த சைடு இருக்கிறது காலம். இது வரைக்கும் புரியுதா? ஸோ லொகேஷன்ல நான் ஒரு பர்டிகுலர் லொகேஷன் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இதுல வந்து ஸ்டார்டிங் ரோ எண்டிங் ரோ தரணும், ஸ்டார்டிங் காலம் எண்டிங் காலம் தரணும். ஓகே? ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ரோ காலம்னு பிரிக்கிறேன். இது வரைக்கும் டவுட் இருக்கா? ரோ அண்ட் காலம் பை யூசிங் செப்பரேட்டர். ஓகேவா? ரோ அண்ட் காலம் நாம் பிரிக்கிறோம். இங்க கான்செப்ட் என்னன்னா, ஸ்டார்டிங் ரோ எண்டிங் ரோ வரணும், காலம் வந்து ஸ்டார்டிங் காலம் எண்டிங் காலம் வரணும். அப்ப நான் இந்த ரோ வந்து ரெண்டா பிரிக்கிறேன். ரோ என்ன பண்றேன், ரெண்டா பிரிக்கிறேன். எஸ் ரோ, இ ரோ, அதாவது ஸ்டார்டிங் ரோ எண்டிங் ரோ அப்படி பிரிக்கிறேன். தென் காலம் எஸ் காலம், இ காலம் பிரிக்கிறேன். COLUMN. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், ரோ அண்ட் காலம் பிரிச்சோம். அதுக்கடுத்து என்ன பண்ணோம், ரோவியை ரெண்டா பிரிச்சோம். ஸ்டார்டிங் ரோ எண்டிங் ரோ, ஸ்டார்டிங் காலம் எண்டிங் காலம். மொத்தம் இப்போ ரெண்டுன்றதுனாச்சு 4 இன்புட் ஆகி போச்சு. ஓகேங்களா?
இதுல நீ எது வேணாலும் அந்த இடத்த என்ன பண்ணலாம், எம்டியா விட்டுடலாம். ஸ்டார்டிங் வேணாம் சார் எனக்கு, எண்டிங் மட்டும் நான் தரேன், அப்போ என்ன பண்ணும், ஜீரோல இருந்தே ஸ்டார்ட் ஆகும். எண்டிங் வேணாம் சார் எனக்கு, நான் வந்து நடுவில் ஒரு நம்பர் தரேன், இப்போ 2 தரேன் அப்படின்னா 2ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் போகும். ஓகே, ஸோ இவங்க இப்போ வந்து ஸ்டார்டிங் ரோ எண்டிங் ரோ வந்துச்சு, ஸ்டார்டிங் காலம் எண்டிங் காலம் வந்துச்சு, நடுவில் நான் கம்மா போட்டு பிரிச்சுக்கிறேன். அப்போ இது ரெண்டுத்தையும் எப்படி நான் பிரிப்பேன் அப்படின்னா, லைக் டிக்ஷனரி மாதிரி இங்கே நான் கோலன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டிக்ஷனரி என்ன பண்ணுவோம், கீ இருக்கும், தென் கோலனுக்கு அப்புறம் வேல்யூ இருக்கும். பட் இங்கே என்ன பண்ணுறோன்னா ஸ்டார்டிங் ரோ எண்டிங் ரோ, அதே மாதிரி எஸ் ஸ்டார்டிங் காலம் எண்டிங் காலம். ஸோ ஸ்டார்டிங் ரோ எண்டிங் ரோ பிரிக்கிறது கோலன், ஸ்டார்டிங் காலம் எண்டிங் காலம் பிரிக்கிறது கோலன், ரோவையும் காலமையும் பிரிக்கிறது கமா. சின்ன சின்னதாக ஆட் பண்ணி கொஞ்சம் இவ்வளோ பெரிய சின்டாக்ஸ் எழுதியிருக்கோம். ஏதாவது டவுட் இருக்கா? ஸ்டார்டிங் ரோ கோலன் எண்டிங் ரோ கமா, ஸ்டார்டிங் காலம் கோலன் எண்டிங் காலம். சரி, இப்போ லொகேஷன் யூஸ் பண்ற அப்படின்னா உனக்கு இந்த 4 இன்புட்டும் இருக்கணும். என்ன இருக்கணும், ஸ்டார்டிங் ரோ இருக்கணும், எண்டிங் ரோ இருக்கணும், ஸ்டார்டிங் காலம் இருக்கணும், எண்டிங் காலம் இருக்கணும். சரி, நான் ஸ்டார்டிங் ரோ ஃபர்ஸ்ட் போட போறேன். இது டெலிட் எடுத்துட்டு ஸ்டார்டிங் ரோ வந்து சேலம் போறேன். SELAM சேலம். ஸோ ஸ்டார்டிங் வந்து சேலம்ல ஸ்டார்ட் பண்ணி டெல்லியில முடிக்க போறேன் நான். ரோ DLHI. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், நெக்ஸ்ட் காலமே கொடுக்க போறது இல்லை. காலம் நேமும் தரல, ஸ்டார்டிங் காலமும் தரல, எண்டிங் காலமும் தரல. பட் அந்த கோலன் அங்க போட்டிருக்கணும். அப்பதான் வந்து இங்க பாருங்க, இந்த பிளேஸ் வந்து எதுக்கு, எண்டிங் காலம். அப்போ எண்டிங் காலம் நான் எம்டியா கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் காலமும் நான் எம்டியா கொடுத்துருக்கேன். இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன் என்னுடைய அவுட்புட் எப்படி இருக்குன்ட்டு. இங்க பாருங்க, ஃபுல் டேபிள் டிஸ்பிளே இருக்கா. நான் ஃபுல் டேபிள் என்ன பண்ணிருக்கேன், நெக்ஸ்ட் சேலம்ல இருந்து டெல்லி வரைக்கும் நான் கொடுத்தேன் LOC ஆட்ரிபியூட்ல. ஸோ இங்க பாருங்க, சேலம், சென்னை, டெல்லி இது 3மே வந்திருக்கு. மற்ற வெள்ளூர், மும்பை 2மே வரல. ஏன்னா நம்ம கட் பண்ணிட்டோம், ஸ்டார்டிங் வேல்யூ எண்டிங் வேல்யூ அவ்வளோதான் கொடுத்துருக்கோம். பட் நான் காலம்ல எந்த ரூல்ஸும் போடாதனால எல்லா காலம் டிஸ்பிளே இருக்கு பாருங்க, பாப்புலேஷன், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ன்ட்டு. சரியா? நான் இப்போ என்ன பண்ண போறேன், காலமே ஆட் பண்ண போறேன். நான் ஃபர்ஸ்ட் காலம் என்ன பண்றேன், ஹாஸ்பிட்டல், HOSPITAL ஹாஸ்பிட்டல். ஓகேவா? நான் ஹாஸ்பிட்டல் மட்டும் தரேன், செகண்ட் காலம் நான் கொடுக்கவே இல்லை. அப்போ நான் என்ன பண்றேன், ஸ்டார்டிங் காலம் நேம் மட்டும் தரேன், எண்டிங் காலம் நேம் தரல. அப்போ என்ன மீனிங்னா எண்டிங்கே கிடையாது. எண்டிங்கே இல்லை அப்படின்னா அது என்ன பண்ணும், கடைசி வரைக்கும் போகும். அப்போ ஹாஸ்பிட்டலும் ஸ்கூலும் டிஸ்பிளே ஆகும். பார்க்கலாங்களா? இங்க பாருங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஃபில்டர் பண்ணோம், ஸ்டார்டிங் ரோ எண்டிங் ரோ. செகண்ட் என்ன பண்ணோம்னா காலம் உடைய ஸ்டார்டிங் பொசிஷன் மட்டும் கொடுத்தோம், எண்டிங் பொசிஷன் தரல. சரிங்களா? அப்போ என்ன ஆச்சுன்னா ஸ்டார்டிங் எங்க இருக்குதோ அங்கிருந்து எண்டிங் வரைக்கும், அந்த காலம் முடிகிற வரைக்கும், அந்த டேபிள் முடிகிற வரைக்கும் ஃபுல்லா டிஸ்பிளே ஆகிடும். பாருங்க, ஹாஸ்பிட்டல் அண்ட் ஸ்கூல் ரெண்டுமே டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இந்த ஹாஸ்பிட்டலை தூக்கிட்டு, அதாவது ஸ்டார்டிங் காலமை தூக்கிட்டு எண்டிங் காலம்ல போகலாம். அப்போ என்ன மீனிங்கு, எண்டிங் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கணும், ஸ்டார்டிங் நான் கொடுக்கவே இல்லை. அப்போ ஸ்டார்டிங் காலம் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது, பாப்புலேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ பாப்புலேஷனும் ஹாஸ்பிட்டலும் பிரிண்ட் ஆகணும். நம்ம சொன்ன கதைப்படி ஸ்டார்டிங் கிடையாது, எண்டிங் காலம் மட்டும் கொடுத்துருக்கோம். அப்போ எண்டிங் காலம் மட்டும் கொடுத்தா என்ன மீனிங்கு, ஸ்டார்டிங் இருந்தே வரும், பட் ஹாஸ்பிட்டலோட நின்றுடும். அப்போ ஸ்டார்டிங் என்னது, பாப்புலேஷனும் ஹாஸ்பிட்டலும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகணும். இப்போ பாருங்க, பாப்புலேஷன் ஹாஸ்பிட்டல், இந்த மேல இந்த அவுட்புட்டுக்கும் இந்த அவுட்புட்டுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. இந்த அவுட்புட்ல ஹாஸ்பிட்டல் அண்ட் ஸ்கூல் வந்திருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங் வந்து ஹாஸ்பிட்டல், எண்டிங் நான் கொடுக்கவே இல்லை, அதனால வந்து லாஸ்ட் வரைக்கும் வந்திருக்கு. இங்க பாருங்க, நான் ஸ்டார்டிங் தரல, எண்டிங் வந்து ஹாஸ்பிட்டல்னு கொடுத்தேன், அதனால வந்து எங்க இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆச்சோ, அதாவது காலம் எங்க ஸ்டார்ட் ஆச்சு, பாப்புலேஷன் பிரிண்ட் ஆயிருக்கு, ஹாஸ்பிட்டல் பிரிண்ட் ஆயிருக்கு. இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணலாம்,
ரோஸையும் கட் பண்ணலாம். இப்ப பாருங்க சேலம்ல இருந்து சேலம். சரி, அந்த கமா இருக்கணும். கமா இருந்தாதான் வந்து ரோவையும் காலமையும் பிரிக்கும். சரிங்களா? இப்போ சேலம்ன்றதுனால ஸ்டார்டிங் வேல்யூ. நான் கோலன் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எண்டிங் ரோ கொடுக்கணும். நான் எண்டிங் ரோவே தரல. அப்போ சேலம்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் போவோம். சேலம், சென்னை, டெல்லி, மும்பை. செக் பண்ணுவோமா? இங்க பாருங்க, சேலம், சென்னை, டெல்லி, மும்பை. ஸோ சேலம் இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு கடைசி வரைக்கும் போயிருக்கு. இதுதான் வந்து நம்ம ஸ்டார்டிங் ரோ கொடுத்தோம், எண்டிங் ரோ தரல. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இந்த சேலமை தூக்கி எண்டிங் ரோ இருக்கிற இடத்துல போடுவோம். அப்போ ஸ்டார்டிங் ரோ நான் எதுவுமே தரல, எண்டிங் வந்து சேலம் கொடுத்துருக்கேன். அப்போ என்ன நடக்கும்னா, ஸ்டார்டிங்ல இருந்து சேலம் வரைக்கும் பிரிண்ட் ஆகும். அப்படின்னா ஸ்டார்டிங்னா வெள்ளூர் சேலம் ரெண்டு மட்டும் தான் பிரிண்ட் ஆகும், மற்ற எதுவுமே பிரிண்ட் ஆகாது. இங்க பாருங்க, வெள்ளூர் சேலம். ஏன் அப்படின்னா நான் ஸ்டார்டிங் ரோவை கொடுக்கல, எண்டிங் ரோ நான் சேலம் கொடுத்ததுனால ஸ்டார்டிங்ல இருந்து சேலம் வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸ்டார்டிங்னா என்னது, வெள்ளூர் மட்டும்தான். அதனால வெள்ளூர் சேலம் பிரிண்ட் ஆயிருக்கு. சரி, இது எல்ஓசி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டார்டிங் ரோ, எண்டிங் ரோ, ஸ்டார்டிங் காலம், எண்டிங் காலம். ஓகேவா? ஸோ ரோவையும் காலம் பிரிக்கிறது கமா, ஸ்டார்டிங் ரோ எண்டிங் ரோ பிரிக்கிறது கோலன், ஸ்டார்டிங் காலம் எண்டிங் காலம் பிரிக்கிறது கோலன். ஓகேவா? நம்ம எது வேணா வேல்யூ மாத்தி மாத்தி கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.